அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இவ்வுலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் உண்டான ஒப்புகை நம்மளில் இருந்து உதாரணமாக எடுக்கலாம். நம்ம இரவு நேரத்தில் நம்ம படுக்க செல்வோம், தூங்கிடுவோம், ஆழ்ந்து தூங்கிடுவோம். தூங்கி எழுந்ததற்கு பின்னால் இப்போ தான் நம்ம படுத்தோம், அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு என்று 7-8 மணி நேரம் தூக்கத்தை கூட சில மணித்துளிகளாக நம்ம சுருக்கி விடுகிறோம். வறுமையை கவனித்து இவ்வுலக வாழ்க்கைங்கிறது அப்படிப்பட்டது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் பக்கரா 259வது வசனத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லுவான். தற்போதுள்ள காசா சிட்டி எப்படி போரால் சிதிலமடைந்து இருக்கிறது, அதுபோல் அன்றைய காலத்தில் ஜெருசலம் சிட்டி போரால் சிதிலமடைந்த மக்கள் நாம் மாய்ந்து போயிருக்கக்கூடிய நிலையில் அந்த ஊரை ஒரு இறைத்தூதர் கடந்து செல்கிறார்கள். அந்த ஊரினுடைய சூழ்நிலை பார்த்ததற்கு பின்னால் அந்த இறைத்தூதர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அண்ணா யுஹி இல்லாஹு பாதமோத்தியா, எல்லாம் அழிந்ததற்கு பின்னால் இறைவன் எப்படி தான் இதனை உருவாக்குவான் என்று ஒரு ஆச்சரியமாக சொல்லக்கூடிய நேரத்தில் 100 வருஷம் அந்த இறை தூதரை இறைவன் தூங்கச் செய்கிறான். பின்பு எழுப்பு கேட்குகிறான், எத்தனை வருஷம் தூங்குனீங்க என்று. நான் இந்த உலகத்தில் ஒரு நாள் தூங்கியிருப்பேன், அந்த ஒரு நாளில் சில மணித்துளிகள் தூங்கியிருப்பேன் என்று அந்த இறை தூதர் பதில் சொல்கிறான். 100 வருஷ தூக்கம் கூட சில மணித்துளிகளாக சுருக்கப்படுகிறது. கியாமத்து நாளை பொறுத்தளவில் இந்த உலகம் என்பது அப்படிப்பட்ட அற்பமானது தான். கியாமத்து நாளை மறந்து இந்த அற்பமான அந்த உலகத்துக்காண்டி தானே நம்ம இருக்கிறோம். யோசிப்போம்.